சம்பா அவல் கொழுக்கட்டை தயார் செய்யும் விதம். ஃபஸ்ட்டு சம்பா அவல் ஒரு பவுலில் எடுத்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி ஊற வைங்க. இப்போது ஒரு பேன் சூடாக்கி ஆயில் ஊற்றி சூடானதும் கடுகு போட்டு, கடுகு வெடித்தவுடன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இனி இதை ஊற வைத்த அவலில் ஊற்றுங்க. மல்லி இலை சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இனி இதே மாதிரி உருண்டை பிடித்து இட்லி பாத்திரத்தில் அல்லது ஸ்டீமரில் வைத்து 7 மினிட்ஸ் வேக வைங்க. இதுக்கு சட்னி ரெடி பண்ண மிக்ஸி ஜாரில் காய்ந்த மிளகாய், பூண்டு, புளி போட்டு பேஸ்ட் அடித்து வைங்க. இனி சட்னி தாளிக்க பேனில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு வெடித்தவுடன் உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு சட்னி அடித்த பேஸ்ட் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது சட்னி ரெடி. இனி இந்த சட்னி சம்பா அவல் கொழுக்கட்டை கூட வைத்து டேஸ்ட் பண்ணுங்கள். வெரி டேஸ்டி சம்பா அவல் கொழுக்கட்டை ரெடி.